வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3, இன்ஸ்டால் விர்ச்சுவல் பாக்ஸ் அல்லது விஎம்வேர். ஒன்று விர்ச்சுவல் பாக்ஸை யூஸ் பண்ணியோ அல்லது விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷனோ இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வித் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ் ஆர் விண்டோஸ் ஓஎஸ் ஆன் டாப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஓஎஸ். ஏற்கனவே ஒரு ஓஎஸ் வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்கும். அது இல்லாமல் ஒன்று விர்ச்சுவல் பாக்ஸை யூஸ் பண்ணியோ அல்லது விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷனை யூஸ் பண்ணியோ இன்னொரு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுதான் வந்து மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்க ப்ரௌசர்ல www.virtualbox.org அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து என்ன டைப்பான வெர்ஷனோ, என்ன டைப்போ, 32 பிட்டோ 64 பிட்டோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அதுல விர்ச்சுவல் பாக்ஸ், டவுன்லோட் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் விர்ச்சுவல் பாக்ஸ் நான் இதில் பார்த்தீங்கன்னா 7.0.8 செட்டப் விசார்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணதை என்ன பண்ணுங்க, 2 தடவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? சரி, ஆரக்கிள் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ் 7.0.8 செட்டப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீனோட ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆரக்கிள் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கஸ்டம் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டப்ல வந்து நீங்க எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாதீங்க, அப்படியே இருந்துட்டு போது. நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பாருங்க, பேக் இன்ஸ்டால் கேன்சல் பட்டன் இருக்கும். அதில் இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரக்கிள் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகுறது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கிரீன் கலர்ல வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இன்ஸ்டலேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகி இதுல ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டன் வந்த உடனே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரக்கிள் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ். ஸோ இதோட உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டலேஷன் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். ஒன்று லினக்ஸ் ஓஎஸ்ஸாக இருக்கலாம், விண்டோஸ் ஓஎஸ்ஸாக இருக்கலாம், எந்த டைப்பான ஓஎஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணும். புதுசாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். அதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ செட்டிங்ஸ் டிஸ்கார்ட் ஸ்டார்ட் அப்படின்னு பட்டன்ஸ்லாம் இருக்கும். அதில் நியூ அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மறுபடியும் ஒரு புதுசாக விண்டோ வந்து கிரியேட் ஆகும், ஓப்பன் ஆகும். கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன ஓஎஸ் வந்து ஐஎஸ்ஓ இமேஜாக நீங்கள் வச்சிருக்கீங்களோ, நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று லினக்ஸ் அப்படின்னா லினக்ஸ்னுடைய ஐஎஸ்ஓ இமேஜ் வச்சுருக்கணும். விண்டோஸ்னா எந்த விண்டோஸோ அந்த விண்டோஸோட ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கணும். வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அதனுடைய நேம் வந்து கொடுங்க. நேம் அப்படிங்கிற இடத்துல இப்போ விண்டோஸ் 7 அப்படி டைப் பண்ணீங்கன்னா இந்த டைப் அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெர்ஷன் அப்படிங்கிறது விண்டோஸ் 7 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்பிளே வந்துடும். சரிங்களா? என்ன டைப் பண்ண ஓஎஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களா நேம் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கீழே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண வாட்டி உங்களுடைய சிஸ்டம்ல இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு ரேம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். டிஃபால்ட்டா மினிமம் வந்து 2 ஜிபி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. 2048 எம்பி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அந்த 2048 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல 4096 ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பாக்ஸ்ல போய் நீங்க 2048 டைப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஜிபி ரேம் வந்து அலோகேட் ஆகிக்கும்.
அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே கிரியேட் விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நோ. அந்த விர்ச்சுவல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் ஒரு பர்டிகுலர் இடத்த விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன இப்போ ஒரு ஓஎஸ் வந்து இதுல விர்ச்சுவல் பாக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா இமேஜ் ஃபைலா வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதனால இங்க என்ன பண்ணணும்னா விடிஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. விர்ச்சுவல் பாக்ஸ் டிஸ்க் இமேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இதில் ஸ்டோரேஜ் ஆஸ் ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்லி அலோகேட்டட் ஃபிக்ஸ்டு சைஸ்ன்னு ரெண்டு உங்களுக்கு வந்துருக்கும். அதில் டைனமிக்லி அலோகேட்டட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைல் லொகேஷன் அண்ட் சைஸ். அந்த ஃபைல் அந்த இமேஜ் ஃபைல் நீங்கள் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த ஓஎஸ் ஃபைலுடைய ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் மெஷின் வந்து கிரியேட் ஆயிரும். சரியா, விண்டோஸ் 7 அப்படின்னு சொல்லி ஒரு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பவர் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல வச்சு இந்த 2 தடவை கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி அந்த விண்டோஸ் வந்து லோட் ஆகி நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா சிடியை போட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி அந்த செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகி நிற்குமோ அந்த பேஜ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி நிற்கும். அதில் வந்து நமக்கு தேவையான லாங்குவேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். கொடுத்தோன்னா அடுத்து நமக்கு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து வரும். ஸோ இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கேட்கும். ஐ எக்ஸெப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு கஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்கிரேட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏற்கனவே விண்டோஸ் 7 இருக்குன்னா விண்டோஸ் 10 போட போகிறேன். ஸோ அந்த மாதிரி அப்கிரேட் லோயர் வெர்ஷன் டு ஹையர் வெர்ஷனுக்கு மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் அப்கிரேடு. கஸ்டம் அப்படிங்கிறது நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கஸ்டம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால கஸ்டம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்கிரேட் அப்படிங்கிறது வேணாம். கஸ்டம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா இதில் டிஸ்க் 0 நீங்கள் எவ்வளோ ஜிபி வந்து தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து ஒரு விர்ச்சுவல் டிஸ்க் வந்து அலோகேட் பண்ணிடும். அலோகேட் பண்ணிட்டு இதில் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி உங்களுக்கு ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். அந்த ப்ராடக்ட் கீ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, மேக்ஸிமம் ஒரு சில இதில் கண்டிப்பாக கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ப்ராடக்ட் கீ கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும். எப்போ வந்து இது 100% எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகிட்டே வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் பாக்ஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 7 ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி அந்த விண்டோஸ் 7 வந்து உங்களுக்கு பூட் ஆகி நம்ம எப்படி ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி ஒரு ஓஎஸ் வந்து 7 வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ஆன் பண்ணோம்னா எப்படி டெஸ்க்டாப் வந்து நிற்குமோ அந்த மாதிரி அந்த விர்ச்சுவல் பாக்ஸுக்குள்ளார நமக்கு அந்த ஓஎஸ் வந்து நிற்கும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸுக்குள்ளார ஒரு ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ். சரிங்களா, சரி, ஓகே, இவ்வளோதாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.